அவர் வந்து ஒரு லெஜெண்ட். அவரை மிஞ்சுறதுக்கு மியூசிக்கு கடவுள் மாதிரி அவர். கடவுளே நம்மளை கோச்சிக்கிட்டா எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. அண்மையில் நடிகை வனிதா விஜயகுமார் தான் இளையராஜா வீட்டிற்கு மருமகளாக செல்ல வேண்டியவள் என கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த குடும்பத்துல நான் ஒருத்தி மருமகளா போக வேண்டியவங்க, இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. மேலும் இளையராஜாவின் குடும்பத்தில் ஒரு விஷயம் நடந்தது என குறிப்பிட்ட வனிதா, அந்த பையன் தன்னிடம் வந்து என்னை லவ் பண்றியா இல்லை எனது அப்பாவை லவ் பண்றியா என கேட்டதாகவும், அதற்கு தான் உன் அப்பாவை தான் லவ் பண்றேன் என சொல்லியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தை எல்லாம் இதற்கு முன் வெளியில் சொன்னது இல்லை, அவ்வளவு பொறுமையாக இருந்தேன் என்றும் வனிதா விஜயகுமார் குறிப்பிட்டுள்ளார். அந்த பையன் என மட்டுமே குறிப்பிட்ட வனிதா விஜயகுமார் அந்த நபரின் பெயரை குறிப்பிடவில்லை. அந்த குடும்பத்துல ஒரு விஷயம் நடந்தது. அப்ப கூட அந்த பையன் என்ன கேட்டான், நீ என்ன லவ் பண்றியா இல்ல வந்து எங்க அப்பாவை லவ் பண்றியான்னு. சத்தியமா உங்க அப்பாவை தான் லவ் பண்றேன்னு சொன்னேன். இதெல்லாம் நடந்தது. நான் வந்து இத்தனை வருஷம் நான் யாராவது உங்களுக்கு தெரியுமா, ஏதாவது நான் பேசாம இருந்திருக்கேன். அவ்வளோ விஷயங்கள் நடந்தது. நான் இவ்வளோ தூரம் நான் பொறுமையா போனேன். வனிதா விஜயகுமார் இயக்கி நடித்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்தில் ராத்திரி சிவராத்திரி பாடலை பயன்படுத்தியதற்காக இளையராஜா இழப்பீடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் வனிதா விஜயகுமார் இவ்வாறு சர்ச்சையை கிளப்பியுள்ளார். யூடியூப் லைவில் ரசிகர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த வனிதா விஜயகுமார், தனது திரைப்படம் OTT தளத்தில் வெளியாகாது என்றும், தனது யூடியூப் சேனலில் குறிப்பிட்ட கட்டணம் செலுத்தி உறுப்பினராகும் ரசிகர்கள் எப்போது வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்றும் கூறினார். நீங்க வந்து எனக்காக இந்த படத்துக்காக நான் இந்த படத்தை OTT கொடுக்கல. நான் வந்து எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, நம்மளோட மெம்பர்ஷிப்பா சேர்றவங்களுக்கு இந்த படம் போய் சேரும். அப்போது பேசிக் கொண்டிருந்த போதே திடீரென எமோஷனல் ஆகி கண்ணீர் சிந்திய வனிதா விஜயகுமார், தனக்கென யாரும் இல்லை, ஒவ்வொரு முறையும் லைவ் வரும்போதும் தன்னை தனது குடும்பத்தினரே போலீஸை வைத்து அடித்து நடுத்தெருவிற்கு இழுத்து வந்த போது லைவ் வீடியோ போட்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என கேள்வி எழுப்பினார். பிகாஸ் நிஜமா சொல்றேன், ஐம் வெரி எமோஷனல் ரைட் நவ். எனக்கு வேற யாருமே கிடையாது. எப்பவுமே நான் லைவ் வரும்போது நான் யோசிப்பேன், இதே லைவ் இந்த யூடியூப் குடும்பம் நான் பிரச்சனைகள்ல பர்சனலா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயோ எங்க வீட்டுல வந்து என்ன போலீஸ் போட்டு அடிச்சு ரோட்ல நிறுத்தினப்போ இருந்திருந்தா, நான் ஒரு லைவ் போயிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். பெரிய திரைப்படங்களுக்கு பிரச்சனை வந்தால் சமாளித்து விடுவார்கள். ஆனால் தன்னை போல் சிங்கிள் மதராக போராடுபவர்களுக்கு இது போன்ற பிரச்சனை வருவது வேதனை அளிக்கிறது என்று வனிதா அழுதபடியே கூறினார். தனக்கு உலகம் முழுவதும் குடும்ப உறுப்பினர்கள் இருப்பதாக தனது 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை குறிப்பிட்ட அவர் அந்த வகையில் தான் பெருமைப்படுவதாக கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். இது என்னது, ஒரு படம் எடுக்க போய் நியாயமா காசு கொடுத்து ஒரு லைசன்சிங்கை வாங்கி கரெக்டா பண்றோம். ஒரு பெரிய படத்துக்கு வந்து அவங்க நோட்டீஸ் அனுப்புறாங்க. ஆனா வந்து ஒரு சின்ன படத்துக்கு, அதுவும் நான் ஒரு சிங்கிள் மதர், இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு 1 இல்லை 2 இல்லை, எனக்கு உலகம் பூரா நிறைய பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு 1 மில்லியன் பீப்புள் மினிமம் இருக்கீங்க. அதை விட ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனிதிங் மோர் பிளெஸ்ட். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.